I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் நான் ஷோபால் பிசி பரமாசன் ஸ்டீஃபன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம பேசில் ஜோசப் சார், டொவினோ தாமஸ் சார், வினி ஸ்ரீனிவாசன் சார், ரியா ஷிபு மேம், அப்புறம் நம்ம விஷ்ணு அகஸ்தியா சார் அவர்கள், தர்ஷனா மேம் அவர்கள், அண்ட் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பேர் சொன்னால் ஸ்பாயிலர் ஆயிடும், அதை நான் சொல்ல விரும்பல. இங்கே காஸ்டிங்கில் கொடுத்துருக்கு, பட் நான் சொல்ல விரும்பல, நீங்களே பாருங்கன்னு சொல்கிறேன். அண்ட் இன்னொருத்தர் இருக்காரு, அது இப்போ இங்கே காஸ்டிங்கில் பேர் கொடுத்தாங்களாலே தெரியல, அதை நான் பார்க்க விரும்பல, தேட விரும்பல, அதை நான் சொல்ல சான்ஸே இல்லை. பட் வேற லெவலில் ஒரு குட்டி கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. மனுஷன் செம ஹைப் கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்கும் படம் தான் அதிரடி. ஓகே, அண்ட் ஐம் ஹியர் டு கிவ் மை ரிவ்யூ ஆன் இட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு காலேஜில் ஒரு ஃபெஸ்ட் இருக்குது, சரிங்களா? அதாவது வந்துட்டு ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட். அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் தான் வந்துட்டு அந்த காலேஜுக்கே ஒரு பெருமை, அந்த காலேஜோட அடையாளம் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் இருக்குது. அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கும்போது பயங்கரமாக அங்கே ஹைப் ஆகிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெறித்தனமாக இருக்காங்க அந்த ஈவெண்ட்டை பார்த்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக எல்லாருமே அப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் பண்ணிடுறான் ஒரு பையன். அந்த ஒரு பையன் ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் பண்ணதுனால ஒரு பயங்கரமான விபரீதம் நடக்குது. அதனால் அந்த காலேஜில் அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் நடத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேனே பண்ணிடுறாங்க. லிட்டரலாக பேன் பண்ணிடுறாங்க. அந்த விபரீதத்தோட விளைவு அப்படி. ஸோ அப்போ இருந்து அந்த ஈவெண்ட்டையும் மொத்தமாக பேன் பண்ணிடுறாங்க. அந்த காலேஜோட அடையாளமே இல்லாத மாதிரி போயிடுது. பட் லேட்டர் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு பையன் ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் பண்ணிடுறான்னு சொன்னால அவனோட தம்பி அந்த காலேஜுக்கே போய் சேர்ற அப்படி. அண்ட் அண்ணன் இந்த ஈவெண்ட் நடந்ததுலேருந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்ச போயிருக்கான். ஸோ இதை நான் எங்கள் அண்ணனை அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வருவேன். இந்த ஈவெண்ட்டை நான் மறுபடியும் இந்த காலேஜில் கொண்டு வருவேன். எங்கள் அண்ணனை நான் இன்வைட் பண்ணுவேன். அண்ட் வந்து அவனுக்கு வந்து அந்த தொலைச்ச லைஃப்பை நான் திருப்பி கொடுப்பேன். அது எல்லாமே அவன் தப்பு கிடையாது அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி எப்படியாச்சும் அந்த ஈவெண்ட் நடத்திடணும் அப்படின்னு சொல்லி போராடுறான். அந்த ஈவெண்ட்டை அந்த தம்பி நடத்துகிறானா இல்லையா அப்படிங்கிறது தான் கதைக்களம். அண்ட் இந்த நடத்த ட்ரை பண்ணுற முயற்சியில் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் பேசிக் கதைக்களம். சரி, படம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. பியூட்டிஃபுல்லான ஒரு படம். செம்ம ஃபன்னு, செம்ம இமோஷன்ஸு, செம்ம ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு படம். நீங்கள் பாருங்கள், டெஃபினட்டாக சொல்கிறேன். அதிரடினா நான் பயங்கர அப்படியே ஆக்ஷன் பேக்கில் அப்படியே சண்டை கிண்டு அந்த மாதிரிலாம் போகும் தான் நினச்சேன். பட் இது வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே நான் எதிர்பார்க்கல. ரொம்ப அழகான ஒரு படம். ஆக்சுவலாக அதிரடியில் அடிதடியெல்லாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த அடிதடிக்கு பின்னாடி வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு இமோஷனும் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு தெரியும். பியூட்டிஃபுல் ஃபிலிம், மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தனித்தனியாக சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளே பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சிரிக்க வச்சு சம்பவம் பண்ணி விட்டாங்க. பேசில் ஜோசப் என்னங்க அந்த மனுஷன், என்னங்க இப்படி நடிகிறார் அந்த மனுஷன். ஐயோ, அதாவது அவர் சிரிக்க வைக்கிறாருன்னா நம்ம விழுந்து சிரிக்கிறோம். அவர் இமோஷனலானா நம்ம பயங்கரமாக உடையிறோம். சூப்பராக நடிக்கிறாருங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் ஹிம் அகேன். இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி. பட் இந்த படத்தில் அகேன் ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் ஹிம். எஸ்பெஷலி அந்த வாட்எவர் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அதில் எல்லாம் அவர் பாடி லாங்குவேஜ், அவர் லுக் ஒரு ஃபங்க் விட்டுட்டு பிரேசஸ்லாம் போட்டுட்டுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த காலேஜ் பையன் லுக்கு மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக he just worked really hard and it was so beautifully translating on the screen. அவுட்ஸ்டாண்டிங்காக நடிச்சிருக்காரு மனுஷன், வேற லெவல் பண்ணிட்டாப்ல. அடுத்து டொவினோ தாமஸ் சார், அவர் தான் ஆன்டகனிஸ்ட் மாதிரி இருப்பார். பட் அந்த மனுஷனுக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி கடைசியில் முடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அகைன் சொல்கிறேன்ல, இந்த படத்தில் யாருமே கெட்டவங்க கிடையாது. ஆனால் சில கெட்ட பேர் வர மாதிரி வருவாங்க. பட் ஆனால் யாருமே கெட்டவங்க கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் போய் முடியும். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் வித் தட் ஹேவிங் செட், டொவினோ தாமஸ் பிரதர் ஹாஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம்ட் அமேசிங்லி வெல். மனுஷன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அதுவும் ஒரு இடத்துல அப்படி மொரஸ்ட் அப்படி முன்னாடி வருவார். ஐயோ, அப்படியே சொல்ல குட்டி அடிக்கிற மாதிரி வரும். இஸ் ஸோ ஹேண்ட்ஸம். டச் வுட் வேற லெவல் பண்ணிட்டாப்புல அந்த மனுஷனும். அண்ட் தென் கம்ஸ் தி டார்லிங் டெலுலு, ரியா ஷிபு அவர்கள். மை காட், ஷீ இஸ் ஜஸ்ட் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அந்த சர்வம் மாயாலையும் வந்துட்டு அந்த அந்த யதார்த்தம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அகேன் இந்த படத்தில் அவ்வளோ யதார்த்தமாக நடிக்கிறாங்க. எனக்கு தெரில, இதை நான் கம்பேர் பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு தெரியல. பட் நிறைய பேருக்கு இதை கொடுத்துருந்தா கொஞ்சம் அங்கே இங்கே வந்துட்டு அந்த ஆக்டிங் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுது. பட் இங்கே அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குது, ரியலாக இருக்குது. ஒரு பொண்ணு அங்கே இருந்து அப்படி தான் பண்ணும். அது அந்த அந்த ஆக்டிங் வந்து அப்படி தான் நடிக்கும். அது வந்து உண்மையாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. The biggest plus with her is she's being very authentic, she's being very real. There's no drama, there's no unnecessary adding of flair.
she's just glowing on screen and her performance is glowing on screen and she is managing to pull it off back to back. So touchwood again, இதே மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணும், இதே மாதிரி அழகழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே விஷ் பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். மூணாவது அவங்க வினீத் ஸ்ரீனிவாசன் சார், செம ஃபன்னு. அவர் கூடிய இன்னொருத்தர் வருவார், அதை நான் சொல்ல, அந்த பேர் சொல்ல, நீங்கள் பாருங்கள். ரெண்டு பேரும் ரகல எஸ்பெஷலி வினீத் ஸ்ரீனிவாசன் சார் எல்லாம் கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணுவார், ஒரு ஹை பிச் ஒன்று எடுப்பார், அதெல்லாம் பீக்கு. மனுஷன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல அவரும். அண்ட் இவரையும் நான் சொல்லி ஆகணும், விஷ்ணு அகஸ்தியா அவர்கள். அவரும் ஒரு குட்டி ரோல் தான், பட் மனுஷன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த மனுஷனோட ஒரு பெயின் வந்து ரொம்ப அழகாக அவர் பர்ஃபார்மன்ஸில் அவர் காட்டுறாரு. அது ரொம்ப அழகாக அவர் இதை ஸ்க்ரீனில் எக்ஸிபிட் பண்ணுறாரு. உண்மையிலே we could feel his pain அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ he's performed brilliantly as well. அவரும் சூப்பர் பண்ணியிருக்காரு. அந்த தர்ஷனா வந்து குட்டி ரோல் தான், she's done her part well. மற்ற எல்லா அந்த ஸ்டாஃப்ல இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு சின்ன பையன் ஒரு மாதிரி பயங்கரமான பேசில் ஜோசப்க்கு ஃபேன் மாதிரி வருவான், ஒருத்தன் கூடயே சுற்றிட்டு இருப்பான், நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பான், அந்த பையன். எவ்ரிபடி have performed brilliantly. ஸோ இது ஸ்க்ரீன் பிளேயும் ப்ரில்லியன்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் இஸ் ப்ரில்லியன்ட்டு. மியூசிக் நான் எந்த பாட்டுமே கேட்காம டேரெக்டாக படத்துக்கு போனேன். ஐ ஜஸ்ட் அப்சல்யூட்லி ஃபெல் இன் லவ் வித் ஆல் த சாங்ஸ் அண்ட் த பிஜிஎம்ஸ். இட் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். விஷ்ணு விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. என்னென்ன இமோஷன் தேவையோ அந்தந்த இமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் அங்கே மாறுது, அங்கே அழகாக கன்வே பண்ணுது. அந்த ஒரு கெத்து மாதிரி கரெக்டாக அந்த கெத்து ஃபேக்டரை கொண்டு வர மாதிரி ஒரு பிஜிஎம், ஒரு இமோஷன்னா அங்கே நம்மளை அப்படியே உருக வைக்குது. அப்புறம் லவ்னா ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மனுஷன் அடித்து பின்னிட்டாப்பில். ஹீஸ் டன் அன் அமேசிங் ஜாப், எக்ஸலன்ட் ஜாப். மியூசிக் பயங்கரமான பாசிட்டிவ் படத்தில், அதுவும் நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் கம்மிங் டு சினிமாட்டோகிராஃபி, ரொம்ப அழகாக இருக்குது. விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக, எல்லாத்தையும் காட்டின விதமும் சரி. அப்புறம் எல்லாம் அந்த கடைசியில் எஸ்பெஷலி போக அந்த ஈவெண்ட், அந்த ஃபெஸ்ட் நடக்கிறது, ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடக்கும், அங்கே கன்ஃபெட்டியெல்லாம் பறந்து அந்த மாதிரி அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங். நிறைய இடத்துல சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரெசென்ட் பண்ண விதம் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிக்கிறேன். எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. டக்கு அந்த சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம், ஆக்ஷனு நான் அப்படியே சேர்த்தியே சொல்லிடுறேன், ஆக்ஷனும் பின்னிட்டாப்புல செம்மையாக இருக்குது ஆக்ஷன் சீக்வன்ஸும். அதை தாண்டி வந்துட்டு இது என்ன சொல்கிறது, எடிட்டிங், அந்த எஸ்பெஷலி அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக் ஒன்று நடக்குங்க. ஐயோ, கேஆஸ், அப்சல்யூட் கேஆஸ். ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆகிறதுக்கு தீக்கடையாக்கி ஊரை போர்க்களமாக்கிட்டே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீ இன்டர்வல் பிளாக். அதுக்கப்புறம் இன்டர்வல் ஒரு மாதிரி மாசா முடியும், அந்த கிளைமேக்ஸ் வேறு லெவலில் முடியும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கட்ஸ்லாம் லைக் வெரி நைஸ் ஃபார் மீ. ஓவராலாகவே வந்து நான் ஓப்பனாக சொல்லணும்னா படம் வர்த்து, தாராளமாக தியேட்டரில் போய் ஒரு நல்ல படம் பார்த்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வரலாம். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஆல் டு கோ செக் திஸ் அவுட். நான் சொன்ன மாதிரி அதிரடினா பயங்கரமாக தலமால் டு மீன் அப்படி ஃபைட்டு அப்படி இப்படின்னு இருக்கும்னு நினச்சேன். But no, this actually surprised me and I fell in love with the film and I would definitely say please do check it out in the theaters. This is my review on Adiradi Padam starring all these people. Unga thoughts enna markama comment section la solunga sir. Video mudichukku nadi kudichittu sandikran marakama panninga. Okay.